ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை மெரினா பீச்சில் நடக்கிற ஏர் ஷோ தான் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பியிருந்தோம். யாராருன்னு வந்து பார்த்திங்கன்னா நான், ரித்து, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட பிளான் என்னென்னா, வேளச்சேரி ஸ்டேஷன் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஸ்டேஷன் போயிட்டு வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் நாங்கள் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் கூட எங்களால் தாண்ட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ரஷ், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செம்ம ரஷ் இருந்தது. போகும்போதே ஒரு அங்கிள் சொன்னாங்க, உள்ளெல்லாம் போக முடியாதுப்பா, நீங்கள் யூட்டன் எடுத்துருங்கன்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் யூட்டன் எடுத்துட்டோம். ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் போச்சு. ஸோ அப்போ தான் பார்த்தோம் நிற்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லை. நல்ல வேளை நாங்கள் ரித்து வேற வச்சுருந்தனால அதுக்கு போகாமல் நாங்கள் அப்படியே யூட்டன் போட்டு சரி வண்டியிலே போயிடலாம் நம்ம, எதனால் வண்டியில் போக வேணாம்னு நினச்சோன்னா அங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எங்கே பைக் பார்க் பண்ணுறது தெரியாதுல்ல, அதனால நம்ம ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் வந்து அப்படியே பிளான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அங்கே அவ்வளோ உள்ளே நாங்கள் போகல, ஏன்னா ஸ்டேஷன் உள்ளே போகல. என்னோடய தம்பி வந்து ட்ரெயினில் போனான். ஸோ அதனால் அவன் எல்லாமே வீடியோ எடுத்துருந்ததுனால எனக்கு தெரியும் அங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் சென்னையில் வெயில் சும்மாவா, சரியான வெயிலுங்க. அதனால தான் நானும் எங்கள் பேபி என்ன பண்ணோம், ஒரு நல்ல ஒரு ஜூஸ் கடையை பார்த்து வண்டி நிப்பாட்டிட்டு நல்லா ஜில்லுன்னு ஒரு வாட்டர் மெலனும் சாத்துக்குடி ஜூஸும் நல்லா ஜில்லுன்னு ஒன்று சொன்னோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கா இல்லையோ, எங்களோட பாப்பு பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்குன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாரு. ரித்து வந்து இப்போ ரீசெண்டாக ஜூஸுன்னு இல்லை, நாங்கள் எது சாப்பிட்டாலுமே சரி மம்மம் அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டு கூட மம்மம் தான் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் அவன் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறான்னா, அதனால் எதை பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க. நான் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ டிராஃபிக்கை நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் நின்று எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hours கிட்ட நாங்கள் ஒரே இடத்துல நின்னோம் அந்த டிராஃபிக்கில். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு. ஒரு இன்ச்சாக தான் நகருது வண்டி, அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. நான் யோசித்தேன் ரித்துவை வீட்லேயே விட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். எதுக்காக அவனை கூப்பிட்டு போகிறதுக்கான ரீசன்னா, இப்போ அவன் எல்லாத்தையும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல. ஸோ அதனால் வந்து அதை பார்ப்பான், அவன் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்ப்பான் அது பறக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ரித்து எங்கே உட்காந்துருக்க? ரொம்ப போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரித்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் இல்லையா அந்த டிராஃபிக்கு, அதை கொஞ்சம் தாண்டி வந்திருக்கோம். இப்போ லைட்டாக மூவ் ஆகுது வண்டிலாம், ஓகே. பட் நான் மட்டும்தான் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன். நிறைய பேர் வந்திருக்காங்கங்க, எல்லாமே கை குழந்தை 5 month பேபி அப்படிலாம் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க குழந்தைய கூட்டிகிட்டு. அவங்களாம் எதுக்காக வராங்கன்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு, அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து அதுக்காக தான் வந்திருக்காங்க, குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க இங்கே.